அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க. அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போகிறான், கொஞ்ச நாள் போகிறான், ஸ்டாப் பண்ணிடுறான். யூடியூப் ஆரம்பிக்கிறான், ஒரு 6 மாதம் பண்ணிகிட்ருக்குறான். அப்போ வியூஸ் டவுன் ஆனோடனே ஸ்டாப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான், கொஞ்ச நாள் போகிறான், நின்றான். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், ஸ்டாப் பண்ணிடுறான். எல்லோரும் அவனை வந்து நீ ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்குறான். வீட்டு உடஞ்ச கடிகாரம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு குப்பையில் எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்கான். போகும்போது அந்த உடஞ்ச கடிகாரத்தை பார்த்து சிரிக்கிறான். அவங்க தாத்தா பார்த்துட்டு எதுக்கு அந்த உடஞ்ச கடிகாரத்தை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அரவிந்துட்டு கேட்குறாங்க. தாத்தா இந்த உடஞ்ச கடிகாரம் நானும் ஒன்று தான், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே தாத்தா சொல்கிறாங்க, நீ அந்த கடிகாரம் பிரயோஜனம் நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, இதை கரெக்டாக டைம் காமிக்குது, உடஞ்சிருச்சு, நீ கரெக்டாக டைம் காமிக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே தாத்தா சொல்கிறாரு, இல்லையே அது உடஞ்ச கடிகாரம் தான், இருந்தாலும் தினமும் 2 டைம் கரெக்டாக டைம் காமிக்கும். ஈவன் எ ப்ரோக்கன் கிளாக் இஸ் கரெக்ட் வைஸ் எ டே அப்படின்னு சொல்கிறாரு. அரவிந்துக்கு புரியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த கடிகாரத்தை சரி பண்ணு, கொண்டே குப்பையில் போட வேண்டாம், சரி பண்ணு. அதே மாதிரி மனசை குப்பைக்கு கொண்டு போக வேண்டாம். நீ ஒரு ஃபெயிலியர்னு எல்லோரும் சொன்னனால நீ ஃபெயிலியர் ஆக மாட்ட. யோசிச்சுப்பார், நீ ஜிம்முக்கு போனே ஸ்டாப் பண்ணிட்ட, பிஸ்னஸ் ஆரம்பித்தா ஸ்டாப் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிடுற, அதுதான் உங்கள்கிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட். யூடியூப் ஆரம்பித்தா ஸ்டாப் பண்ணிட்டேன், தொடர்ந்து பண்ணு. ஒரு செயல் செய்யும்போது தொடர்ந்து அதை பண்ணு. அப்ஸ் அண்ட் டவுன் வரத்தான் செய்யும், ஆனால் தொடர்ந்து பண்ண கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறான். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது, இடையில டவுனும் ஆகுது. இருந்தாலும் விடாமல் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் அந்த பிஸ்னஸில் திரும்ப எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அந்த பிஸ்னஸை கைவிடாமல் திரும்ப அதே பண்ணுறான். ஒரு 3 இயர்ஸில் நல்லா டெவலப் ஆகிடுறான். ஸோ எல்லாரும் அவனை பாராட்டுறாங்க. ஃபஸ்ட்டு அவன் தாத்தாக்கு தான் போய் நன்றி சொல்கிறான். ஸோ ஈவன் எ ப்ரோக்கன் கிளாக் இஸ் ரைட் வைஸ் எ டே அப்படின்னா நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம ஏதாச்சும் ஆரம்பித்தோம் விட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன பிடிக்குது அப்படின்னு யோசிக்கணும். இது நம்மளால் பண்ண முடியுமா? நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் சக்ஸஸ் தான் பார்க்குறாங்க. சீக்கிரம் வந்து சக்ஸஸ் ஆகிட்டா போதும், வேண்டாம். நமக்கு என்ன ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸ் தான் நிரந்தரமாக இருக்கும். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன நல்லா வரும், இதை பண்ணால் நமக்கு நல்லது கிடைக்குமா, நம்மளால் கடைசி வரல இது பண்ண முடியுமா அப்படிங்கிற யோசித்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். யாருமே வந்து யாருமே குறைஞ்சவங்க கிடையாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். யாருமே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. அவ்வளோதாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வேறு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.